வணக்கம் நண்பர்களே. நீங்கள் உழைத்து பணம் சம்பாதிக்கிறீர்கள். ஆனா மாதம் முடிவில் கையில் பணம் குறைவா? உங்கள் வாழ்க்கையில் பண கவலையை முற்றிலும் மாற்றும் 5 சக்தி வாய்ந்த மனப்பான்மைகள் பற்றி இன்று நான் உங்களோடு பகிரப் போறேன். இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக கேளுங்கள், ஏனெனில் ஒவ்வொரு மனப்பான்மையும் உங்கள் பண வாழ்க்கையை மாற்றும் ரகசிய சக்தியை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி செல்ஃப் பவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இதுபோல மன வளர்ச்சிக்கும் பண வாழ்க்கைக்கும் உதவும் பயனுள்ள வீடியோவை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மனப்பான்மை 1. பணத்தை பயப்படாமல் ஏற்றுக்கொள்ளும் மனம். நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்கள்? காலை முதல் இரவு வரை ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களா? உடல் சோர்வடைகிறது, மனம் களைப்படைகிறது. ஆனால் மாதம் முடிவில் கையில் பணம் இல்லை. இந்த நிலை உங்களுக்கே மட்டும்தானா? இல்லை. இன்று பல குடும்பங்கள் இதே வட்டத்துக்குள் சிக்கியிருக்கின்றன. அதற்கு காரணம் உழைப்பு குறைவு அல்ல, வாய்ப்பு குறைவு அல்ல, மனப்பான்மை. பணம் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு முன் உங்கள் மனதுக்குள் அது வருகிறதா என்றுதான் பார்க்கிறது. இங்கேதான் முதல் பிரச்சனை தொடங்குகிறது. பலருடைய மனதுக்குள் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. பணம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம். இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? நீங்கள் பிறக்கும்போது பணத்தை பற்றி பயந்து பிறக்கவில்லை. ஆனால் வளர்ந்தபோது கேட்ட வார்த்தைகள், நமக்கு பணம் சேராது, இந்த வேலை எல்லாம் பணம் தராது, பணக்காரங்க நல்லவங்க இல்ல, பணம் வந்தா நிம்மதி போயிடும். இந்த வார்த்தைகள் மெதுவாக மனதில் பதிகிறது. ஒரு நாள் அது நம்பிக்கையாக மாறுகிறது. பிறகு என்ன நடக்கிறது? பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தால் மனம் உடனே சொல்லும், இது நமக்கு இல்லை, நம்மால முடியாது, இதெல்லாம் பெரிய ஆட்களுக்குதான். இங்கேயே கதவு மூடப்படுகிறது. பணம் கதவை தட்டவே செய்யவில்லை, மனம்தான் கதவை பூட்டிவிட்டது. இப்போ ஒரு உண்மையை நேராகச் சொல்லுகிறேன். பணம் நல்லதும் இல்லை, பணம் கெட்டதும் இல்லை. பணம் ஒரு கருவி. அதை யார் எப்படி பயன்படுத்துகிறார்கள், அதற்கேற்ப அதன் விளைவு மாறுகிறது. பணம் இருந்தால் உங்கள் குழந்தைக்கு நல்ல கல்வி கிடைக்கும், உங்கள் பெற்றோருக்கு மரியாதையான வாழ்க்கை கிடைக்கும், நோயில் இருக்கும் ஒருவருக்கு உதவி செய்ய முடியும், உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வரும். அப்படியானால் பணமே கெட்டது என்று எப்படி சொல்ல முடியும்? பிரச்சனை பணத்தில் இல்லை, பணத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் பயத்தில்தான். நீங்கள் பணத்தை பயந்தால் பணம் உங்களை தவிர்க்கும். நீங்கள் பணத்தை எதிரியாக நினைத்தால் அது உங்களிடம் தங்காது. ஒரு மனிதனை நினைத்து பாருங்கள். அவன் எப்போதும் சொல்வான், பணம் நிக்க மாட்டேங்குது. அவன் பணத்தை பற்றி பேசும்போது அவன் முகத்தில் பயம் இருக்கும், கோபம் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும். அவன் மனசுக்குள்ள பணம் என்ன ஆகிறது? ஒரு பிரச்சனையாக, ஒரு சுமையாக. சுமையா நினைத்ததை யாரும் தாங்க விரும்ப மாட்டார்கள். அதனால்தான் பணம் அவனிடம் இருந்து எப்போதும் வழுக்கி விடுகிறது. இப்போ மாற்றம் எங்கிருந்து தொடங்க வேண்டும்? வேலை மாற்றம் தேவையில்லை, வருமானம் உடனே அதிகரிக்க வேண்டாம். முதலில் மன மாற்றம். இன்று முதல் இந்த 3 விஷயங்களை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். பணம் என் எதிரி இல்லை, பணம் என் வாழ்க்கையை மேம்படுத்தும். நான் பணத்தை கையாள கற்றுக்கொள்ள முடியும். முதல் சில நாட்கள் இது பொய்யா தோன்றலாம், ஆனால் மனம் ஒரு குழந்தை மாதிரி. நீங்கள் திரும்ப திரும்ப சொல்வதையே அது நம்பும். ஒரு சிறிய பயிற்சி. பணம் கையில் வந்த நாளில் மனசுக்குள்ளே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நன்றி. தொகை சிறியதாக இருக்கலாம், ஆனால் அந்த நன்றி மனப்பான்மை பெரியது. இது பணத்தை பற்றிய பயத்தை மெதுவாக கரைக்கும். ஒரு உண்மை சம்பவம். ஒரு மனிதன், சாதாரண வருமானம், எப்போதும் கடன், எப்போதும் கவலை. அவன் தினமும் சொல்வான்,
பணம் வந்தா போயிடுது. ஒரு நாள் அவன் ஒரு முடிவு எடுத்தான். பணத்தை குறை சொல்லுறதை நிறுத்தினான். பணத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். செலவுக்கு முன் ஒரு நிமிடம் யோசித்தான். பணத்தை வெறுக்காமல் ஏற்றுக்கொண்டான். எனக்கு இது முடியாது சொல்லுறதை நிறுத்தினான். 6 மாதங்கள். வருமானம் பெரியதாக மாறவில்லை. ஆனால் பணம் நிற்க ஆரம்பித்தது. காரணம் மனப்பான்மை. இந்த முதல் மனப்பான்மை இல்லாமல் மற்ற எந்த வழியும் வேலை செய்யாது. ஏனெனில் பணம் முதலில் உங்கள் மனதைத்தான் தேர்வு செய்கிறது. நான் இதற்கு தகுதியானவன் என்று நீங்கள் மனசுக்குள்ள சொன்ன நாளிலிருந்து பணம் உங்களை மறுக்காது. இன்று ஒரு முடிவு எடுங்கள். பணத்தை பயப்படுவதை நிறுத்துங்கள். பணத்தை குறை சொல்லுவதை நிறுத்துங்கள். பணம் உங்கள் வாழ்க்கையை கெடுக்க வரவில்லை, உயர்த்த வருது. இதுதான் முதல் சக்தி வாய்ந்த மனப்பான்மை. மனப்பான்மை 2. வருகிற பணத்தை மதிக்கும் மனம். செலவை கட்டுப்படுத்தும் மனப்பான்மை. மாதம் முழுக்க உழைக்கிறீர்கள். பணம் வருது. ஆனா சில நாட்களிலேயே கையில் எதுவும் இல்லை. அப்போ மனசுக்குள்ள ஒரு வார்த்தை வரும். பணம் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த வார்த்தை ஒரு பழக்கம் மாதிரி ஆகிடுச்சா? அப்படின்னா பிரச்சனை வருமானத்தில் இல்லை, பணத்தை மதிக்காத பழக்கத்தில்தான். பலர் நினைக்கிறார்கள், எனக்கு வருமானம் குறைவு, அதனால சேமிக்க முடியல. ஆனா இது உண்மை இல்லை. உண்மை என்ன தெரியுமா? சேமிக்க தெரியாதவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணக்காரனாக மாட்டான். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நல்ல வேலை, நல்ல வருமானம், ஆனா எப்போதும் கடன், எப்போதும் கவலை. ஏன்? பணத்தை மதிக்கும் மனப்பான்மை இல்லை. பணம் எப்படி நடக்கும் தெரியுமா? பணம் ஒரு மனிதனை மாதிரி. மதிக்காத இடத்தில் அது தங்காது. கவனிக்காத இடத்தில் அது நிக்காது. ₹1 கீழே விழுந்தா அதை எடுத்து வைக்காம நடந்து போறவங்க இருக்காங்க. அதே ரூபாய் ஒருவருக்கு ஒரு நாள் உணவா மாறும். இது தொகை விஷயம் இல்லை, மனம் விஷயம். இன்றைய வாழ்க்கையில பணம் எங்கெல்லாம் போகுது கவனிச்சிருக்கீங்களா? தேவை இல்லாத வெளியே சாப்பாடு, பழக்கமாகி போன செலவுகள், மற்றவர்களை பார்த்து வாங்குற பொருட்கள், பயன்பாடு இல்லாத விஷயங்கள். ஒவ்வொன்றும் சின்னதா தோணும். ஒரு தடவைதானே, சின்ன தொகைதானே. ஆனா இந்த சின்ன சின்ன செலவுகள்தான் மாதம் முடிவில் பெரிய வெற்றிடமா மாறுது. பணம் கதவை திறந்து போகாது. சின்ன சின்ன ஓட்டைகள் வழியா அமைதியா வெளியேறும். பணம் உங்களை விட்டு போகுது என்றால் அது ஓடி போகவில்லை, நீங்கள் கவனிக்காமல் அதை அனுப்புறீர்கள். இப்போ ஒரு முக்கியமான மாற்றம். இன்று முதல் ஒரு சின்ன பழக்கம். பணம் கையில் வந்த நாளில் முதலில் உங்களுக்காக ஒரு சின்ன தொகை. அது பெரிய தொகை இருக்க வேண்டாம், முக்கியம் தொகை இல்லை, முன்னுரிமை. இந்த செயல் உங்கள் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை பதிய வைக்கும். நான் என் பணத்தை மதிக்கிறேன். இந்த நம்பிக்கை வந்த நாளிலிருந்து பணம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். ஒரு பழக்கம். ஒவ்வொரு செலவுக்கும் முன் ஒரே ஒரு கேள்வி, இது உண்மையிலேயே தேவையா? இந்த கேள்வி பல செலவுகளை அங்கேயே நிறுத்தும். தேவை இல்லாத செலவை நிறுத்துவது கஞ்சத்தனம் இல்லை, அது புத்திசாலித்தனம். ஒரு உண்மை சம்பவம். ஒரு குடும்பம். வருமானம் சராசரி, ஆனா எப்போதும் பண பற்றாக்குறை. ஒரு நாள் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். வருமானத்தை அதிகரிக்கவில்லை, வேலை மாற்றவில்லை, செலவுகளை எழுத ஆரம்பித்தார்கள். ஒரு மாதத்தில் ஒரு உண்மை தெரிய வந்தது. தேவை இல்லாத செலவுகள்தான் பணத்தை காலி செய்தது. அடுத்த மாதம் அதே வருமானம், ஆனா கையில் பணம் இருந்தது.
மன நிம்மதி இருந்தது. இது மந்திரம் இல்லை, மனப்பான்மை. பணம் வருவது ஒரு விஷயம், பணம் நிற்கிறது இன்னொரு விஷயம். நிற்க கற்றுக்கொண்ட பணம்தான் வளர கற்றுக்கொள்கிறது. நீங்கள் பணத்தை மதிக்க ஆரம்பித்தால் பணம் மெதுவாக உங்களிடம் தங்க கற்றுக்கொள்ளும். நீங்கள் பணத்தை கவனிக்க ஆரம்பித்தால் பணம் உங்களை நம்ப ஆரம்பிக்கும். இன்று பெரிய சேமிப்பு தேவையில்லை, சின்ன கவனம் போதும். பணம் அதிகமா வரணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதான் பணம் உங்களிடம் நிம்மதியா தங்க ஆரம்பிக்கும். இதுதான் இரண்டாவது சக்தி வாய்ந்த மனப்பான்மை. மனப்பான்மை 3. உடனடி ஆசையை கட்டுப்படுத்தும் மனம், நீண்ட கால பார்வை. இப்போ ஒரு சின்ன கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் கண் முன்னாடி இருந்தா உடனே வாங்கணும்னு தோணுமா? பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லி விட முடியாம போகுதா? அப்படின்னா நீங்கள் தனியா இல்லை. இன்றைய உலகம் ஒரே ஒரு விஷயத்துக்குத்தான் நம்மை பழக்கி வைக்குது. உடனே வேண்டும், இப்போவே வேண்டும். இந்த மனப்பான்மைதான் பலருடைய பண வாழ்க்கையை மெதுவாக கெடுக்கிறது. பணம் எப்படி வளருது தெரியுமா? மெதுவாக. ஆனா ஆசை எப்படி வேலை செய்கிறது? உடனே. இந்த 2 நேரங்களின் மோதல்தான் பண பிரச்சனைகளின் மையம். ஒரு உண்மையை நேராகச் சொல்றேன். இன்று நீங்கள் உடனடி ஆசையை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் நாளை பணக்கவலையை கட்டுப்படுத்த முடியாது. இன்றைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்கள். விளம்பரங்கள் சொல்கிறது, இப்போ வாங்கு, இப்போ அனுபவி, பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த வார்த்தைகள் மனதை மயக்குது. மயங்கிய மனசு யோசிக்க மறக்குது. யோசிக்க மறந்த இடத்தில்தான் பணம் அமைதியாக வெளியேறுகிறது. ஒரு சின்ன உதாரணம். ஒரு மனிதன், சின்ன வருமானம், ஆனா எப்போதும் பெரிய ஆசைகள். பிடிச்சதெல்லாம் உடனே வாங்குவான். ஒரு தடவை தானேன்னு சொல்லுவான். மாதம் முடிவில் அதே பழைய வார்த்தை. பணம் எங்கே போச்சுன்னே தெரியல. பிரச்சனை சம்பளத்தில் இல்லை, பார்வையில். பணம் நீண்ட கால பார்வையை விரும்புகிறது. ஆசை உடனடி சந்தோஷத்தை விரும்புகிறது. இந்த 2இல் நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்கள்? அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒரு முக்கியமான உண்மை. இன்று நீங்கள் ஒரு ஆசையை இல்லைன்னு சொன்னால் நாளை ஒரு கவலையை வேண்டாம்னு சொல்ல முடியும். இது தியாகம் இல்லை, புத்திசாலித்தனம். நீண்ட கால பார்வை என்ன? இன்று செய்யும் ஒரு சிறிய கட்டுப்பாடு நாளை ஒரு பெரிய சுதந்திரமாக மாறும். ஒரு மரத்தை நினைத்து பாருங்கள். விதை போட்ட நாளே பழம் தருமா? இல்ல. ஆனா தினமும் தண்ணீர் ஊற்றினால், அதை கவனித்தால், ஒரு நாள் அது நிழலும் தரும், பழமும் தரும். பணமும் அதே மாதிரி. இன்று நீங்கள் ஒரு தேவையில்லாத செலவை நிறுத்தினால் அது நாளை ஒரு வாய்ப்பாக மாறலாம். ஒரு பழக்கம் கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு செலவுக்கும் முன் இந்த கேள்வியை கேளுங்கள். இந்த செலவு என் வாழ்க்கையை 3 அல்லது 5 வருடம் முன்னே கொண்டு போகுமா? பதில் இல்லை என்றால் அதை விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். முதலில் கஷ்டமா இருக்கும், ஆனா பழக்கம் ஆன பிறகு மனம் அமைதியாகும். ஒரு உண்மை சம்பவம். ஒரு இளைஞன், சின்ன வருமானம், ஆனா பெரிய கனவு. அவன் ஒரு முடிவு எடுத்தான். எல்லா ஆசைகளுக்கும் உடனே பணம் செலவழிப்பதை நிறுத்தினான். அவன் மகிழ்ச்சியை வாங்கும் பொருளில் தேடலை உருவாக்கும் வாழ்க்கையில் தேடினான். சில மாதங்களில் அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அதே வருமானம், ஆனா திசை மாறியது. பணம் ஓடவில்லை, அது பயணிக்க ஆரம்பித்தது.
நீண்ட கால பார்வை உங்களை கஞ்சனாக்காது, உங்களை சுதந்திரமாக்கும். கடன் இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத தூக்கம், எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை, இவை எல்லாம் ஒரு ஆசையை இல்லைன்னு சொன்னதிலிருந்துதான் தொடங்குகிறது. இன்று ஒரு முடிவு எடுங்கள். உடனடி சந்தோஷம் வேண்டுமா? நீண்ட கால நிம்மதி வேண்டுமா? இந்த கேள்விக்கு நீங்கள் தரும் பதில்தான் உங்கள் பண வாழ்க்கையை தீர்மானிக்கும். பணம் வேகத்தை விரும்பாது, பொறுமையை விரும்பும். அந்த பொறுமையை நீங்கள் கற்றுக்கொண்டால் பணம் உங்களை விட்டு போகாது. இதுதான் மூன்றாவது சக்தி வாய்ந்த மனப்பான்மை. மனப்பான்மை 4. குறை கூறாமல் பொறுப்பு ஏற்கும் மனம் பணம் தங்கும் இடம். இப்போ ஒரு உண்மையை நேராக பேசலாம். பணம் இல்லாததுக்கு நாம் யாரை குறை சொல்றோம்? அரசா? வேலையா? விலைவாசியா? அதிர்ஷ்டமா? இந்த குறை சொல்லும் பழக்கம் மனசுக்கு ஒரு தற்காலிக நிம்மதி தரும். ஆனா பண வாழ்க்கைக்கு ஒரு நிரந்தர சேதத்தை உண்டாக்கும். ஏன்னா குறை சொல்லும் மனசு மாற்றத்தை ஏற்க மறுக்கும். மாற்றம் இல்லாத இடத்தில் பணம் நிற்காது. ஒரு முக்கியமான உண்மை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் இல்லாததற்கு யாரையாவது காரணம் சொன்னால் அந்த நிமிஷத்திலேயே உங்கள் சக்தியை அவர்களிடம் கொடுத்து விடுகிறீர்கள். பணம் பலவீனமான மனதை விரும்பாது, பொறுப்பு ஏற்கும் மனதை மட்டுமே விரும்பும். இன்றைய வாழ்க்கையை பாருங்கள். ஒருவர் சொல்வார், என் சம்பளம் ரொம்ப குறைவு, இந்த காலத்துல சேமிக்க முடியுமா? வாழ்க்கை ரொம்ப கடினம். இந்த வார்த்தைகள் உண்மையா இருக்கலாம். ஆனா அந்த உண்மையை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் அதுதான் முக்கியம். ஒரே சூழ்நிலை, 2 மனிதர்கள். ஒருவன் சொல்கிறான், என்ன செய்ய? எல்லாம் கஷ்டம். மற்றவன் சொல்கிறான், சரி, இதுதான் நிலைமை. இங்கிருந்து நான் என்ன செய்ய முடியும்? இரண்டாவது மனிதன் பொறுப்பு எடுத்துக் கொள்கிறான். அந்த ஒரு முடிவுதான் அவனை மாறச் செய்கிறது. பொறுப்பு ஏற்கும் மனம் என்ன செய்கிறது தெரியுமா? பிரச்சனையை மறைக்காது, காரணம் தேடாது, தீர்வை தேடும். பணம் தீர்வுகளை நேசிக்கும், காரணங்களை இல்லை. ஒரு சின்ன உதாரணம். ஒரு குடும்ப தலைவர், வருமானம் போதவில்லை. முன்னாடி அவன் என்ன செய்தான்? எல்லாரையும் குறை சொன்னான். விலைவாசியை, வேலையை, வாழ்க்கையை. ஆனா வாழ்க்கை மாறவில்லை. ஒரு நாள் அவன் ஒரு முடிவு எடுத்தான். என் நிலைக்கு நான் தான் பொறுப்பு. இந்த வார்த்தை அவனுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவன் கூடுதல் செலவுகளை கவனித்தான். தேவையில்லாத பழக்கங்களை நிறுத்தினான். சின்ன சின்ன வழிகளில் வருமானத்தை அதிகரிக்க முயன்றான். ஒரே நாளில் இல்லை, ஆனா மெதுவாக அவனுடைய வாழ்க்கை கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. அவனை யாரும் காப்பாற்றவில்லை, அவன்தானே தன்னை காப்பாற்றிக் கொண்டான். பொறுப்பு ஏற்கும் மனம் உங்களை குற்றவாளி ஆக்காது, உங்களை சக்தி வாய்ந்தவனாக மாற்றும். ஏன்னா இது என் வாழ்க்கை என்று நீங்கள் சொன்னால் இதை மாற்றும் சக்தியும் என்கிட்டேதான் என்று மனசு நம்பும். அந்த நம்பிக்கைதான் பணத்தை ஈர்க்கும். ஒரு முக்கியமான பயிற்சி. இன்று முதல் இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக நீக்குங்கள். என்ன செய்ய? வேறு வழி இல்லை, நான் இப்படித்தான். இந்த வார்த்தைகள் மனதை கட்டி போடும். அதற்கு பதிலா இந்த வார்த்தைகளை கொண்டு வாருங்கள். நான் கற்றுக்கொள்வேன், நான் மாற்றிக்கொள்வேன், நான் பொறுப்பு எடுக்கிறேன். இந்த வார்த்தைகள் மனதை திறக்கும். பணம் திறந்த மனதில்தான்
நுழையும். ஒரு உண்மை. பொறுப்பு ஏற்கும் மனம் வந்ததும் நீங்கள் மற்றவர்களை குறை சொல்வதை மெதுவாக நிறுத்துவீர்கள். அந்த இடத்தில் சுய மதிப்பு வளரும். சுய மதிப்பு உள்ள இடத்தில் பணம் தங்கும். இன்று உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு கேள்வி கேளுங்கள். இந்த நிலையை நான் எப்படி மாற்ற முடியும்? இந்த ஒரு கேள்வி உங்களை பாதிக்கப்பட்டவரிலிருந்து உருவாக்குபவனாக மாற்றும். பணம் பாதிக்கப்பட்ட மனதை விட்டு தூரம் போகும். உருவாக்கும் மனத்தை தேடி வரும். நினைவில் வையுங்கள், குறை கூறுவது எளிது, பொறுப்பு ஏற்குவது கடினம். ஆனா கடினமான பாதைதான் நிம்மதியான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும். இன்று ஒரு முடிவு எடுங்கள். பண பிரச்சனைகளுக்கு யாரையும் குறை சொல்ல வேண்டாம். இது என் வாழ்க்கை, இதற்கான பொறுப்பு எனக்கு. இந்த ஒரு மனப்பான்மை உங்கள் வாழ்க்கையில் வந்தால் பணம் உங்களை தவிர்க்காது. இதுதான் 4வது சக்தி வாய்ந்த மனப்பான்மை. மனப்பான்மை 5. பணத்திற்கு நன்றி கூறும் மனம் பணத்தை ஈர்க்கும் அமைதியான சக்தி. ஒரு கேள்வியுடன் தொடங்கலாம். இன்று உங்கள் வாழ்க்கையில் பணம் குறைவா? அப்படின்னா நீங்கள் அதிகமாக எதை நினைக்கிறீர்கள்? பணம் இல்லை, போதவில்லை, எல்லாம் செலவாகிவிட்டது. இந்த வார்த்தைகள் நாம் கவனிக்காமலேயே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. மனம் எதை அதிகமாக நினைக்கிறதோ அதே நிலைமையை வாழ்க்கை உருவாக்கும். பணம் பற்றிய குறை உணர்ச்சி பணத்தை தள்ளி வைக்கும். பணம் பற்றிய நன்றி உணர்ச்சி பணத்தை ஈர்க்கும். இது மந்திரம் இல்லை, மனப்பான்மை. நன்றி கூறும் மனம் என்ன செய்கிறது தெரியுமா? இருப்பதை பார்க்க கற்றுக் கொடுக்கிறது. இருப்பதை பார்க்காதவன் எப்போதும் குறையையே பார்க்கிறான். குறை பார்த்த மனசுக்கு நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லாத இடத்தில் பணம் தங்காது. ஒரு சின்ன உதாரணம். ஒருவர் தினமும் சொல்வார், சம்பளம் ரொம்ப கம்மி, இதுல என்ன வாழ்க்கை? அதே சம்பளத்தில் மற்றொருவர் சொல்வார், இவ்வளவு இருந்தாலே இந்த மாதம் ஓடுது. 2 பேருக்கும் வருமானம் ஒரே மாதிரி, ஆனா மனநிலை வேறு. 2வது மனிதன் அமைதியாக இருக்கிறான். அமைதி உள்ள இடத்தில் பணம் ஒழுங்காக நடக்க ஆரம்பிக்கும். நன்றி கூறும் மனம் உங்களை சோம்பேறியாக மாற்றாது, உங்களை தெளிவாக மாற்றும். ஏன்னா என்னிடம் ஏதாவது இருக்கிறது என்று நீங்கள் உணரும்போது அதை எப்படி வளர்ப்பது என்று மனசு கேள்வி கேட்கும். அந்த கேள்விதான் பண வளர்ச்சியின் தொடக்கம். ஒரு முக்கியமான பழக்கம். இன்று இரவு தூங்குவதற்கு முன் இந்த 3 விஷயங்களை நினையுங்கள். இன்று பணம் சம்பந்தமாக என்ன நல்லது நடந்தது? சின்னதாக இருந்தாலும் சரி. ஒரு நாள் செலவில்லாமல் ஓடியதா? ஒரு தேவையில்லாத செலவை தவிர்த்ததா? ஒரு கடனை நேரத்தில் அடைத்ததா? இதற்கெல்லாம் மனசுக்குள் நன்றி சொல்லுங்கள். இந்த பழக்கம் மனதை மெதுவாக மாற்றும். மாற்றம் வந்த மனம் பணத்தை வேற மாதிரி கையாளும். ஒரு உண்மை சம்பவம். ஒரு குடும்பம். எப்போதும் பணக்கவலை, எப்போதும் சண்டை. ஒரு நாள் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். பணம் இல்லைன்னு புலம்புவதை நிறுத்துவோம். இருப்பதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். ஒரே நாளில் வாழ்க்கை மாறல. ஆனா சில மாதங்களில் அவர்கள் கவனித்தார்கள். செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. தேவையில்லாத வாங்குதல்கள் குறைந்தது. மனசு அமைதியானது. அமைதி வந்ததும் பணம் சீராக ஓட ஆரம்பித்தது. நன்றி கூறும் மனம் உங்களை ஏமாளியாக மாற்றாது, உங்களை விழிப்புணர்வுள்ளவராக மாற்றும்.
ஏன்னா நன்றி உணர்ச்சி விழிப்புணர்ச்சியை வளர்க்கும். விழிப்புணர்ச்சி உள்ளவன் ஒவ்வொரு செலவையும் கவனமாக செய்கிறான். கவனமாக செலவழிக்கும் இடத்தில் பணம் தங்கி வளரும். ஒரு உண்மை: பணம் பயத்தால் நிரம்பிய மனதை விரும்பாது. இழந்து விடுவேனா, போதுமா என்ற பயம் பணத்தை ஓட வைக்கும். ஆனா இது போதும், இதை நான் வளர்ப்பேன் என்ற நம்பிக்கை பணத்தை நிலைத்திருக்க வைக்கும். நன்றி கூறும் மனம் இந்த நம்பிக்கையை உருவாக்குகிறது. இன்று முதல் ஒரு விஷயம் செய்யுங்கள். சம்பளம் வந்த நாளில் முதலில் செலவை கணக்கிட வேண்டாம். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து, இதற்காக நன்றி என்று மனசுக்குள் சொல்லுங்கள். இந்த ஒரு நிமிடம் உங்கள் பண வாழ்க்கையின் திசையை மாற்றும். ஏன்னா பணம் மதிப்பை உணரும் இடத்தில்தான் தங்கும். நீங்கள் பணத்தை எப்போதும் குறை சொன்னால் அது உங்களை விட்டு போக முயலும். நீங்கள் பணத்தை மதித்து நன்றி சொன்னால் அது உங்களை விட்டு போக தயங்கும். இதுதான் உண்மை. பணத்தை ஈர்க்கும் ரகசியம் வெளியில் இல்லை, உங்கள் மனத்துக்குள்தான். நன்றி கூறும் மனம் அந்த கதவை திறக்கும் சாவி. இதுதான் 5வது சக்தி வாய்ந்த மனப்பான்மை. இப்போது உங்களுக்கு தெரிந்தது பணத்தை ஈர்க்கும் 5 சக்தி வாய்ந்த மனப்பான்மைகள் என்னென்ன என்று. இவை உங்கள் மனசில் ஒழுங்காக அமர்த்தினால் நாள் தினம் உங்களின் பண வாழ்க்கை மாறும். நீங்கள் இன்று ஒரு மனப்பான்மையை மட்டும் கடைபிடித்தாலும் நாளை உங்கள் வாழ்க்கை பாதை மாற ஆரம்பிக்கும். நன்றி நண்பர்களே. உங்களின் வாழ்க்கை வளமாகவும் நிம்மதியுடனும் அமைவதாக வாழ்த்துகிறேன்.